So hi, welcome to this video section. In the video section நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் பாத்தீனா வந்து சோ நேத்து நமக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. எதை பத்தி பாத்தீனா வந்து AAC block பத்தி நமக்கு வந்து ஒரு கால் வந்துச்சு. நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு. என்ன சொல்லிருந்தான்னு பாத்தீனா வந்து சார் இந்த மாதிரி நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து AAC block யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய விதமான கிராக் ஏற்படுது. அதாவது கிரவுண்ட் டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து அவர் ரைஸ் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரும்பான்மையான ஒரு கிராக் வந்து அவர் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவர் பார்த்தோன்னே அவருக்கு வந்து பாட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து AAC பிளாக் வந்து நல்லது. ஸோ நிறைய பேர் அக்கௌண்ட் பண்ணி நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பங்களாஸ் ஆகட்டும். ஸோ வந்து பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனும் AAC பிளாக் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மிஸ்டேக் நாங்கள் பண்ணன்னு தெரியலைங்க சார். அதாவது சென்டரில் வந்து ஒட்டுமொத்த கல்லும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக் ஆகிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா சென்டர் கிராக். ஸோ இந்த இமேஜில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் அவர் நேற்று நைட்டு எனக்கு அமிச்ச இமேஜ். ஸோ இந்த வீடியோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து எப்படி வந்து AAC பிளாக் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், எப்படி வந்து கிராக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றியான ஒரு வீடியோ தொகுப்பு தான் அது. ஸோ என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், என்னென்ன மிஸ்டேக்கெல்லாம் வந்து கிராக்ஸ் வந்து நமக்கு பில்டிங்ஸ் வருது. நம்ம வந்து நீங்கள் இப்போ AAC பிளாக் போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோ தெளிவாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் புதுசாக நீங்கள் ஒரு மேஷனாக இருப்பீங்க. இப்போ செங்கல் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்துருக்கு. இப்போ AAC பிளாக்லாம் இப்போ அதிகமாகிட்டு வந்துகிட்டே இருக்கும் போது என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ வந்து ஸோ இந்த கல்லை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. நீங்களும் இந்த கல் எப்படி கட்டணும் கற்றுக்க வேண்டிய ஒரு நிலைமையை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கஸ்டமராக நீங்கள் வந்து ஒரு AAC பிளாக் வாங்கி கொடுத்து நீங்கள் அவங்க கட்ட சொல்கிறீங்க. ஸோ அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்க உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வச்சா நல்லாக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எப்படி வந்து இந்த AAC பிளாக் வந்து உருவாக்குறாங்க. அது வந்து பெரிய கம்பெனியான ரெனகானு. ஸோ இருக்கிறது எல்லாமே வந்து பெரிய கம்பெனி தான். ஸோ எல்லாமே வந்து அதானி அந்த அம்பானி அவங்களோட கம்பெனி தான். எல்லாமே பெரிய பெரிய கம்பெனி தான் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து ஏன்னா ஜஸ்ட்டு வந்து கல் கிராக் உள்ளதுனால ஒட்டுமொத்தம் அந்த கார்பரேட் பற்றி சொல்ல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து AAC பிளாக் எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து டீட்டெயில் எல்லா வீட்டிலும் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஹை கிரேடட் சிமெண்ட் உங்களுக்கு. ஸோ அந்த சிமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரில் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாட்டரில் ஸ்மாஷ் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப உங்களுக்கு ரொம்பவே தொடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப அந்த பால் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங்லாம் நீங்கள் பால் ஊற்றிங்க சொல்லுவீங்க. ஃப்ளோரிங்கில் லாஸ்ட் ஃபினிஷிங் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு ஃபைனான வந்து அலுமினியம் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் அலுமினியம் வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுமினியம் வேஸ்ட் அதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த அலுமினியம் இதில் இருக்கிறனால தான் இந்த பிளாக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக மாறுது. ஸோ அப்புறம் வந்து சில ஃபைன் அக்ரிகேட்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹைலி ஸ்டீம் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டீம் மீன்ஸ் என்னென்னா சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ ப்ரெஷர் குக்கர் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 0.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த ப்ரெஷர் உள்ளே இருக்கும். ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த AAC பிளாக் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கணும், நமக்கு ஒரு 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப அதிகமான ப்ரெஷர் வந்து அந்த கல் கொடுப்பாங்க. அந்த ப்ரெஷரில் தான் அந்த கல் வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்டீம் ஆகி உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மாறுது உங்களுக்கு. ஸோ அதனால தான் இது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்க காரணமும் அதுதான். ஸோ இந்த ஸ்டீம்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹைலி டெலிவரி ஆகிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து வேலூரில் தான் நமக்கு வந்து ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக நம்ம டெலிவரி ஆகிட்டுருக்கு எல்லா சைட்டுகளுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லோட் பண்ணி வந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த லோடு ஆன ஐட்டம் வந்து நம்ம சைட்டுக்கு வந்துடும். நம்ம என்ன பண்ணோன்னா ஓகே ஸோ நான் வந்து டேட் கொடுத்துருப்போம். நமக்கு வந்து தேவைப்பட வேண்டிய டயத்துக்கு நம்ம கிடைக்காது. கொஞ்சம் லேட்டாக நம்ம கிடைக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண தான் வெளியில் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்துட்டே இருக்குது. அந்த மாதிரி ஹைலி ஸ்டீம்டு பண்ண பிரிக்கு வந்து எப்போயுமே எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து 48 ஹவர்ஸ் வந்து நம்ம அந்த பிளாக் வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அமைதியாக அதை வச்சிடணும். அப்படி நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு வந்து சப்போஸ் அது ஃப்ரெஷ்ஷான பிளாக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிராக் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த 48 ஹவர்ஸ் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் ஏர்லேயே வந்து வச்சுருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் சில டைம் வந்து நீங்கள் வந்து பிளாக் அடுக்கும் போது கேப் விடாமல் அடுக்கியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கேப் விடாமல் அடுக்கியிருப்பீங்க. இந்த மாதிரி கேப் விடாமல் அடுக்காதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு அடுக்குங்க. அப்போ தான் அவங்க வந்து ஏர் ஃப்ளோ ஆகும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து எல்லா அங்கே இருக்கிற ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆகி ஸோ பக்காவான ஃபினிஷிங் ஸ்டோனாக மாறிடும்.
ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எப்பயுமே செங்கலில் வந்து நீங்கள் கட்டும் போது மேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பயுமே வந்து தண்ணி அதில் வந்து அடிப்பாங்க. ஸோ வந்து அதில் வந்து தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கட்டுமானத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து நீங்கள் ஊற்றி நீங்கள் வந்து இப்படி கட்டுனீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கிராக் விழுகும். ஸோ எடுத்தோன்னே இது மேலே வந்து தண்ணி ஊற்றுற வேலை அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நார்மலாக வந்து எப்படி வந்து நீங்கள் யூஸ்வலாக பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ வந்து அதில் வந்து தண்ணியெல்லாம் அடிக்கிறது அந்த வேலை பண்ணக்கூடாது, நார்மலாக விட்டுருங்க. ஸோ 48 to 78 ஹவர்ஸ் வந்து நீட்டாக ஏரில் விட்டுறதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கூலெலாம் ஏறும் அந்த ஹோல் செட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து கிராக்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ 3வது முக்கியமான பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதுதான் நீங்கள் மேஜராக பண்ணக்கூடிய எல்லா பேரும் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு இதில். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஏசி பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோகிளேவ்டு பிளாக் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதில் வந்து ஏர் மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து அந்த ஏர் வந்து ப்ரெஷர் ஆகி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏர் மாலிகுல்ஸ் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து செங்கலை உங்களுக்கு எவ்வளோ லோடு எடுக்குமோ சேம் அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு லோடு அடிக்கும். நான் உங்களுக்கு விஷயம் காட்டுறேன். ஸோ கொஞ்சம் கிட்ட வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா பிளாக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிளாக் இப்படி இருக்கலாம், அதுக்கு மேலே அடுத்த பிளாக் அப்படியே வராது உங்களுக்கு. ஸோ இந்த பிளாக் எப்படி இருக்குன்னா அடுத்த பிளாக் அப்படியே இந்த பிளாக் வந்து இப்படி இங்கே வராது, சேம் வைஸ் இது ஜிக்ஸாக்காக வரும் உங்களுக்கு. ஸோ ஜிக்ஸாக்காக உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து என்னதான் ட்ரை பண்ணால் அப்படி வராது. ஸோ ஜிக்ஸாக்காக தான் உங்களுக்கு வரும். ஸோ ஜிக்ஸாக் தான் வந்து ப்ராப்பர் மெத்தட். ஸோ இது வந்து நீங்கள் எப்பயும் போல் கட்டுற மாதிரி ஜிக்ஸாக்காக கட்டிடுறீங்க. ஸோ முக்கியம் பார்த்துக்கோங்க, இங்கே இருக்க பேஸ்ட்லாம் பாருங்களேன். ஸோ ரெனகான் இது பிளாக் நம்ம இப்போ யூஸ் பண்ணிருக்கிறது சேம் ரெனகான் கார்னிங்களே அவங்களே வந்து அந்த பேஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பேஸ்ட்டை நீங்கள் அப்ளை தண்ணியில் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேஸ்ட்டு. ஸோ மிக்ஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிஷின் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணணும். அந்த மிஷின் வந்து நாங்கள் உங்களுக்கு வீடியோ சைடில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மிஷின் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கீங்க, அவர் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கஸ்டமர் இருக்கீங்கன்னா அந்த மிஷின் இல்லாமல் லேபர்ஸை ஒர்க் பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா அதில் பண்ணால் மட்டும்தான் அது வந்து பெரிய காஸ்ட்லியாக இல்லை, ஒரு 500 கூட வராது இந்த மிஷினோட இது. ஸோ நான் உங்களுக்கு அந்த நம்பரும் தரேன், வேணாம் நீங்கள் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ வந்து அந்த மிஷினில் வந்து நம்ம வந்து போடும் போது நமக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அது 3 mm மட்டும்தான் வரும். இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 mm இல்லை 1 mm பேஸ்ட்டோ வச்சிங்கன்னா நாளைக்கு வந்து இது கிராக் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து தயவு செஞ்சு நீங்கள் 2 mm வைக்காதீங்க, கண்டிப்பாக 3 mm வைங்க. ஸோ ஒரு பிளாக்கு இன்னொரு பிளாக்கு வந்து ஒட்டக்கூடிய பேஸ்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 3 to 3.5 mm உங்களுக்கு இருக்கணும். ஸோ வந்து அது ரொம்ப மைண்டில் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 3வது மிஸ்டேக். ஸோ 3 mm கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிராக் வந்துடும். ஓகே, வெரி குட். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் பில்டிங் வந்து இந்த கிராக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிராக் பிரச்சனையும் வராது, லைஃப் லாங் அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஸோ 70 இல்லை 100 வருஷம் ஆனாலும் பில்டிங் வந்து எந்த ரொம்ப டேமேஜும் ஆகாது, பக்காவாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரைஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ 7 feet வந்துடுச்சு, லிண்டன் பீம் போடுறீங்க. சில பேர் டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ டவுட் செக்ஷன் வந்து இந்த வீடியோ கட் பண்ண முடிச்சுக்க அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பேசுகிறேன். லிண்டன் பீம் போடுறீங்க, லிண்டன் பீமில் போட்டுக்கலாம். நார்மலாக நீங்கள் எப்படி அக்ரிகேட் போடுவீங்க, எப்படி நீங்கள் வந்து ஸ்மால் ஜல்லி போட்டு நீங்கள் கான்கிரீட் போடுவீங்களோ அது மாதிரி நீங்கள் போடலாம். அப்படி இல்லைனா ரெடிமேடு ஸ்லாப் இப்போ வருது. ஸோ உங்களுக்கு ரெடிமேடாக உங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டீல் இங்கே வந்து ஸ்டீல் வச்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதுக்கு மேலே அவங்க கல் அடுக்கி வைப்பாங்க, அடுத்த 3 அடிக்கு அவங்க கல் அடுக்கி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கான்கிரீட்டில் நீங்கள் தட்டி எப்பயும் போல் வச்சு நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஸோ ஃபைனல் டச் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ஃபினிஷிங் வருது பார்த்தீங்களா. ஸோ வந்து மேலே வரக்கூடிய அந்த எட்ஜஸ், ஸோ அந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது மேலே சீலிங் ஸ்லாபோட டவுன் சைடு இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இப்போ இந்த கல் வந்து மேலே வந்து ஏறிச்சு உங்களுக்கு. ஸோ ஏறிச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பண்ணிக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங்ஸ், நம்ம வந்து ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் பண்ணுறவங்க, அதே மாதிரி இன்டர்லாக் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க. ஸோ வந்து நாங்கள் இந்த மாதிரி பில்டிங்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ நார்மல் சிவில் பில்டிங்ஸ் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸில் வந்து என்ன ஒரு ப்ரீ இன்ஜினியரிங் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து அந்த அதாவது சீலிங் ஸ்லாபோட கான்கிரீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த கல் மேலே போகும்போது எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஸோ அதே மாதிரி அங்கே இருக்க டெட் ரோல் வந்து கீழே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது உங்களுக்கு. ஆனால் நார்மல் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்லாப் இருக்குது பார்த்திங்கன்னா 4 inch ஸ்லாபு, 5 inch ஸ்லாபு, 6 inch ஸ்லாப்லாம் பண்ணியிருப்பீங்கள, அந்த ஸ்லாப் பார்த்திங்கன்னா வந்து ஈக்குவல் சைஸில் வராது. இந்த கல் மேலே போகும், ஏன்னா இந்த கல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்குது, செங்கல் மாதிரி இல்லாமல் ஒரு பக்கா ஷேப்பில் இருக்குது. இந்த கல் வந்து அங்கே போய் முட்டும் போது என்ன பிரச்சனை வரும்னா உங்களுக்கு வந்து அங்கே கேப் விடுவோம், கரெக்டுங்களா? அந்த கேப் எப்படி விடுவோம்னா அந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் பார்த்தீங்கன்னா 5 inch 3 inch இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 inch இருக்கும் உங்களுக்கு.
சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 இன்ச் கேப் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக வந்து இந்த ரேனோகான் பேஸ்ட் இருக்கும், அந்த பேஸ்ட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுவீங்க. கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்கள் நீங்கள் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஃபைன், அதாவது மார்பிள்ஸ், அதாவது கருப்பு மார்பிள்ஸ், ஜல்லி. ஸோ ஜல்லியை வந்து நீங்கள் வந்து அந்த பேஸ்ட் கூட மிக்ஸ் பண்ணி, ஸோ ஈவன் ரேஷியோவில், ஸோ அந்த பக்கம் 5 இன்ச், இந்த பக்கம் 4 இன்ச், சென்டரில் 3 இன்ச்னாலும் நீங்கள் வெறுமனே பூச்சி வைக்காமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து கான்கிரீட் ஜல்லி மாதிரி சின்ன சிப்ஸை கலந்து நீங்கள் அதுக்குள்ளே வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராக்கே விழுகாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மேலேருந்து டெட் லோடு வந்து அப்படியே வந்து கீழே இறங்குது. ஸோ அந்த டெட் லோடு வந்து உங்களுக்கு வந்து கீழே இறங்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, Tirupur Engineering Works. We are the manufacturing of PEV structural buildings, residential, commercial, container houses, industrial building and villas. Kindly contact us. We are the manufacturing of PEV structural buildings. 9420-12175. ஸோ வந்து இந்த நார்மலாக வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை கலந்து நீங்கள் அப்படியே போட்டுவிட்டு ஃபில் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ அந்த செங்கல் பில்டிங்கும் இன்னும் பிரச்சனை ஆகாது. இந்த பில்டிங் உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் அங்கே அந்த எட்ஜஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சின்ன மார்பிள்ஸ், சின்ன கல், பெரிய கல், ஸோ உங்களுக்கு மேஷன்ட்ட கேளுங்க எந்த கல் வந்து ப்ராப்பராக அதுக்குள்ளே உள்ளே சஸ்டெயின் ஆகுது, உள்ளே வந்து போகிறக்கு எந்த கல் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதே ரேனோகான் பேஸ்ட்டில் வந்து கலந்து அவர் வந்து நீங்கள் சிமெண்ட்டில் வந்து நல்லா ஃபைனாக கலந்து நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கான்கிரீட் பில்டிங் வந்து மேலே வந்து லோடு ஏற்றிட்டே இருப்பீங்க. திரும்பி மேலே கல் ஏற்றுவீங்க. திரும்பி வந்து நீங்கள் ஆட்கள் மேலே போவீங்க. நிறைய யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. டன்ஸ் ஆஃப் லோடு ஏற்றிட்டே இருப்பீங்க. அந்த லோடுக்கெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு பில்டிங் வந்து கிராக் விழுகாமல் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஸோ இந்த விஷயத்தை எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, கண்டிப்பாக வந்து பிளாக்கில் வந்து கிராக் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்டீமை பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெவி ஸ்டீமில் இது வருது. ஸோ அந்த ஸ்டீமில் இருக்கனால நீங்கள் 40 to 48 ஹவர்ஸ் வந்து அமைதியாக வச்சுருக்கணும். அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு லோடு வந்து இறங்கும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் கல் வந்து தனி அடிக்க வைங்க. அதில் கொஞ்சம் ஏர் வந்து போயிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கல் வந்து ஸ்ட்ரென்த்தனாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாறும். அதோட எல்லா எஃபெக்ட்டும் வந்து ரிலீஸ் ஆகி நார்மல் கல்லாக உங்களுக்கு மாறிடும். மூணாவது விஷயம் வந்து தயவு செஞ்சு நார்மல் ரெட் பிரிக்கில் வந்து அடித்து தண்ணியில் முக்கி நீங்கள் கட்டுற மாதிரி வந்து இதில் பண்ணாதீங்க. நம்ம பண்ண மாட்டோம். நார்த் இந்தியாவில் வந்து எல்லா கல்லையும் வந்து தண்ணியில் முக்கி தான் வந்து வச்சு வைப்பாங்க. அதே மாதிரி வந்து பேஸ்ட் வச்சக்கப்புறம் அதெல்லாம் க்யூரிங் பண்ணுறான்னு பேரில் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு இருக்காதிங்க. ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க. ஏன்னா வந்து அதுக்கு டைம் எடுக்கணும். 7-8 ஹவர்ஸ் வந்து டைம் எடுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து கல் ஃபுல் ஃபார்முக்கு மாறும். ஏன்னா வந்து கல் அஜெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ நாலு விஷயம் வந்து என்னென்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லிண்டன் பீம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த எட்ஜ், அந்த சீலிங் ஸ்லாப்க்கு அந்த கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்கும், 4 இன்ச் இருக்கும், சென்டரில் 2 இன்ச் இருக்கும். ஏன்னா வந்து கான்கிரீட் சீலிங் ஸ்லாப் வந்து சென்ட்ரிங் ஷீட் ப்ராப்பராக அமையாது. ஸோ வந்து எச்சும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் கிரேவல்ஸ், மார்பிள் கிரேவல்ஸ், ஸோ பிளாக் கிரேவல்ஸ் வச்சு நீங்கள் அதை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ சிமெண்ட் பண்ணி நீங்கள் பக்கா கான்கிரீட்டில் பண்ணி நீங்கள் அழகாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கிராக்கு ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு பில்டிங் மாறிடும். ஸோ இதெல்லாம் தான் விஷயங்கள். அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சரி இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசி பிளாக் வந்து இது வந்து புதுசு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து யூரோப்லேருந்து, ஸோ வெஸ்டர்ன் பீப்புளேருந்து எல்லாமே பயங்கரம் யூஸ் பண்ணிருக்க பிளாக்ஸ் இதெல்லாமே. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 70 இயர்ஸ்க்கு மேலேயே இந்த பிளாக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ தான் நம்ம ஒரு புதுசாக வந்துருக்கு. அப்போ இந்த பிளாக்ஸ் எல்லாம் வரும்போது இது யூஸ் பண்ணும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் வரதான் செய்யும். ஸோ நம்ம வந்து ரெட்டிஃபை பண்ணிடணும். ஏன்னு நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அதை அப்படி பண்ணோம்னா நம்ம பில்டிங்கும் ப்ராப்பராக மாறிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ப்ரீ இன்ஜினியரிங் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா ஸோ நாங்கள் வந்து ஸ்டீல் பில்டிங்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பண்ணணும் தோணுச்சுன்னா கீழே நம்பர் இருக்குது, வேணா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேரளா, கர்நாடகா மாதிரி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் இந்த வீடியோ. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலைக்கும் ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும்.